அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் இன்றைக்கான வீடியோவில் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவதற்கான வழிகளை பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் அனைவருமே பிழைகள் செய்கிறோம். ஆனால் அதைவிட முக்கியமானது, நாம் அந்த பிழைக்கு பின்னர் மன்னிப்பு கேட்கிறோமா என்பதுதான். அல்லாஹ்வின் கருணையோ எல்லையற்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஓ என் அடியார்களே, தங்களின் மீது பாவம் செய்தவர்களே, அல்லாஹ்வின் கருணையில் இருந்து நம்பிக்கையை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன் என்று சூரா அல் சுமரில் கூறுகிறான். எவ்வளவு அழகான வசனம் அல்லவா இது! நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் உண்மையான மனமாற்றத்துடன் தௌபா செய்து அல்லாஹ்வை நாடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்து விடுவான். தௌபா என்பது வெறும் மன்னிப்பு என்று சொல்வது மட்டுமல்ல, அது ஒரு மனமாற்றம். நம்முடைய பிழையை உணர்ந்து அதற்கு மனம் வருந்தி அந்த பிழையை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கான உறுதிமொழி சொல்வதுதான் உண்மையான தௌபா. இப்படிப்பட்ட மன்னிப்பை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாதவராக இருந்தும் ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது மன்னிப்பு கேட்பது. நாம் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பதனால் நம்முடைய இதயம் எவ்வளவு மென்மையானதாக மாறும் தெரியுமா? நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று உண்மையோடு உள்ளுணர்வோடு சொன்னால், ஒவ்வொரு முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என சொல்லும் போதும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதுடன் நம்முடைய இதயமும் சுத்தமாகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் அடிக்கடி மன்னிப்பு கேட்பவன், அவனது கவலைகளுக்கு வழி கிடைக்கும், அவனது துயரங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அல்லாஹ் அவனுக்கு எதிர்பாராத வழிகளில் ரிஸ்கினை அளிப்பான் என்று நூல் அபு தாவூத். தஹஜ்ஜத்துடைய நேரம், இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களிடம் கேட்பான், யார் என் மீது மன்னிப்பு கேட்கிறார்கள், நான் அவர்களை மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று. அது எவ்வளவு அற்புதமான நேரம்! அதே போல் ஜும்மாவுடைய நாளிலும் ரமலான் மாதத்திலும் மழை பெய்யக்கூடிய நேரத்திலும் மன்னிப்புக்கான துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாகும். அல்லாஹ்விடம் நாம், யா அல்லாஹ், நான் பிழை செய்தேன், நான் பல தவறுகள் செய்து விட்டேன், ஆனால் நான் உன்னை விட்டு வேறு யாரிடமும் மன்னிப்பு கேட்க முடியாது. நீயே எனது பாவங்களை மன்னிப்பாயாக, நீயே அருளாளன் கருணையாளன் என்று கூறி மனம் உருகி அழுது மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நமது இதயத்திற்கு அமைதியை அளிப்பான். ஒவ்வொரு நாளும் நாம் சிறிய பிழைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகளில், செயல்களில், எண்ணங்களில். அதனால் தினமும் குறைந்தது 100 முறையாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மனமாற சொல்ல வேண்டும். இது நம்மை சுத்தமாக வைத்திருக்கும், நம்மை அல்லாஹ்விற்கு அருகில் சேர்க்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு கேட்பது நம்மை தாழ்த்துவது இல்லை, அது நம்மை உயர்த்துகிறது. அல்லாஹ்வின் கருணையோ மிகவும் பெரியது. நாம் அந்த கருணையை நாடி அல்லாஹ்விடத்தில் மனம் முருகி மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொரு நாளும் மனம் மாறிய இதயத்துடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வோம். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி தரட்டும் என்று துஆ செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.